வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். இப்போ எனர்ஜி ரெவல்யூஷன், அதாவது சின்ன சின்ன அணுக்களின் வாயிலாக மிகப்பெரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் முயற்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த டெக்னாலஜியை மேலும் மேலும் டெவலப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டைம்ல நம்ம சோசியல் மீடியால அதிகமா பார்க்குற நியூஸ் என்னன்னா, சைனாக்காரங்க என்னமோ செயற்கையான சூரியனை கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, அதை அவங்களோட லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே, அதை வச்சு என்னென்னமோ பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சு அதை உலக நாடுகளை மிரட்ட போறாங்களாமே அப்படிங்கிற நியூஸ் தான். ஆனா அது உண்மையானு கேட்டா கண்டிப்பா அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா சைனாக்காரங்க பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாக்குறப்ப, அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெஷினோட வேலை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை உருவாக்கி, அதாவது சூரியனோட மையப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மையப்பகுதியில் இருக்க நெருப்பை உருவாக்கி அது எத்தனை நிமிஷம் அந்த நெருப்பை அந்த மெஷின் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படி அவங்க உருவாக்கின மெஷின் என்ன சாதனை பண்ணுச்சுன்னா, கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் டிகிரி செல்சியஸை அது தக்க வச்சிருந்திருக்குது. அதாவது சூரியனோட மையப்பகுதியில் இருக்க வெப்பத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக வெப்பத்தை 6 நிமிஷத்துக்கு அந்த மெஷின் தக்க வச்சிருக்குதுங்க. இதை சைனாக்காரங்க மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா உண்மையில அது கிடையாதுங்க. இது ஆரம்பிச்ச வருஷம் 1945. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 1945ல 2வது உலகப் போரோட முடிவுல அமெரிக்கா ஜப்பான் மேல போட்ட 2 குண்டு, அதாவது 2 குண்டு 2 வெடிப்பு, ஆனா 2 நகரங்களும் காலி. இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஹிரோஷிமா நாகசாகில என்ன நடந்துச்சு அப்படின்னு. இது நடந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த அணு ஆயுதம் தான். ஒரு சின்ன அணுவுல இருந்து இவ்வளவு மிகப்பெரிய சக்தி வெளியேறதா அப்பதான் மனுஷங்களே பார்த்து வியக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இப்படி ஒரு அணு ஆயுதத்தை ஒரு கெட்டதுக்காக பயன்படுத்தாம ஒரு மக்களின் நலனுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. விஞ்ஞானிகளுக்கிடையே மிகப்பெரிய கேள்வி போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த டைம்ல விஞ்ஞானிகள் எல்லாம் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வானத்து மேல இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அணு உலை, அதாவது சூரியன். இந்த சூரியனுக்குள்ள என்னதான் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட டவுனே ஆகாம டயர்டே ஆகாம நமக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த சூரியன்ல என்னதான் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ண ஆராய்ச்சியில முக்கியமா அவங்க கண்டுபிடிச்சது, இந்த சூரியன் அப்படிங்கிறது எப்படி எரியுதுன்னா, சூரியன்ல ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு வாயு மட்டும்தான் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஒரு வாயு அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்றா இணைவதனால இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஏற்படுது. அதுல இருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வெயில் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சூரியனை கிராக் பண்ணி சூரியனை மாதிரி ஒரு செயற்கை சூரியனை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதை தொடர்ந்து அவங்க அவங்க ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, 2 அணுக்களை ஒன்று சேர்க்கவே முடியல. ஏன்னா அது 2 அணுக்கள் அப்படிங்கிறது 2 காந்தம் மாதிரி பக்கம் கொண்டு போனா அது விலகி விலகி போயிடும். ஸோ அது 2 இடத்தையும் ஒன்று சேர்க்கணும்னா அவங்களுக்கு தேவைப்படுறது கோடிக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வெப்பமும் அதிநவீன அழுத்தமும் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் அவங்க ஸ்டக்காகி நின்று இருந்தாங்க. அப்போ சோவியத் ரஷ்யாவில் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானியோட இயந்திரத்தோட பேரு தான் டோகோமேக். இந்த டோகோமேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட டோனட் ஷேப்ல இருக்கும். இது முழுக்க காந்தத்தாலேயே செய்யப்பட்டதுங்க. இந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கான முக்கிய காரணமே சூரியனோட மையப்பகுதியோட வெப்பத்தை அதனால தாக்கு பிடிக்க முடியணும். ஏன்னா எந்த ஒரு உலோகமும் கிடையாது சூரியனோட வெப்பத்தை தாங்கிறதுக்கு, உருகி போயிடும். இருந்தாலும் 1968ல சோவியத் யூனியன் வரலாற்று சாதனை படைக்கிறாங்க. அந்த பிளாஸ்மாவோட வெப்பநிலையை ஒரு சின்ன இயந்திரத்துக்குள்ள கட்டுப்படுத்தி ஒரு சில குறிப்பிட்ட செகண்டுக்கு கட்டுப்படுத்தி உலக நாடுகளிடையே வரலாற்று சாதனையை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளுக்கே ஒரு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த பிளாஸ்மாவை நம்மளும் கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு 1983ல பிரிட்டிஷ் அவங்களோட டோகோமேக்கை கண்டுபிடிச்சு வரலாற்று சாதனை படைக்கிறாங்க. அதை தொடர்ந்து உலக நாடுகள் எல்லாமே அந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ரேஸ்ல கண்டினியூஸா இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம பார்த்தது தான் சைனாவோட அந்த டோகோமேக். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சில நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆல்ரெடி ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டாங்க 2006லயே. அந்த ரிசர்ச் பேர் தான் ITER. அந்த ரிசர்ச்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்குது, அதுல சைனாவும் இருக்கு, அதுல அமெரிக்காவும் இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் அவங்க தான் ஒன்று சேர்ந்து உலக நாடுகளோட வளர்ச்சிக்காக அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 7 நாடுகள் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்க இந்த ITER, அதாவது இப்போ அப்கிரேட் ஆகிட்டு இருக்க இந்த மிகப்பெரிய டோகோமேக் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆல்ரெடி மேக்சிமம் ஃபுல் ஃபிளெஜ்டு நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த ITER-ஓட வெளிப்புறம். அதாவது உள்புறத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிற அந்த கருப்பா ஒரு டி ஷேப்ல இருக்கிறது அது ஃபுல்லாவே மேக்னெட் தாங்க.
இந்த நியூக்ளியர் ஃபிஷனை உருவாக்குறதுக்கு அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, அந்த டி ஷேப்பில் ஒரு பிரம்மாண்டமான அறை இருக்கு இல்லைங்களா, அந்த அறைக்குள் இருக்கிற காற்றை அகற்றணும். அதுக்காக அவங்க மிகப்பெரிய பவர்ஃபுல்லான வேக்கம் பம்ப்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற காற்றை முற்றிலும் உறிஞ்சி அந்த இடத்த ஒரு வெற்றிடமா மாத்துறாங்க. அந்த டைம்ல அந்த வெசல் கோல்டு வெசலா மாறுது. அதாவது பார்க்கறதுக்கு இருட்டாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப குளிர்ந்த நிலைக்கும் மாறுது அந்த டி ஷேப்ல இருக்க இடமே. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, அந்த டோகோமேக்கை சுத்தி இருக்குது இல்லைங்களா, அந்த சூப்பர் கண்டக்டிங் காந்தங்கள், அந்த காந்தங்களுக்கு அதிநவீன மின்சாரத்தை பாய்ச்சறாங்க. அதனால அந்த மெஷினுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் லைன்ஸ் உருவாகுது. அதே நேரத்துல அந்த 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 காந்த கூண்டுக்குள்ள அணுக்கரு இணைவுக்கு தேவையான ஹைட்ரஜன் எரிபொரு வாயுவை ஒரு சிறிய குழாய் மூலமா உள்ள செலுத்துறாங்க. மூணாவதா பிளாஸ்மாவை உருவாக்குறதுக்கு தேவையான மின் அழுத்தத்தை சென்ட்ரல் இருக்கிற மின்மாற்றி மூலமா கொடுக்குறாங்க. இது உள்ள இருக்கிற ஹைட்ரஜன் வாயுவை மின்னல் போல பாய்ஞ்சுது. பாயறது மட்டும் கிடையாது, அந்த மின்னல் மின்னல் போல அந்த எலக்ட்ரிசிட்டி பாயுது இல்லைங்களா, அந்த அதிர்ச்சியில ஹைட்ரஜன் வாயு அயனியாக்கமாவே மாறிடும். இதுதான் டோகோமோக்கோட முதல் பிளாஸ்மா ஆகுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அதிநவீன இயந்திரத்தை வச்சு தான் நம்ம உலக நாடுகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அணுக்கரு இணைவு அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு ப்ராஜெக்டை. இதன் மூலியமா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போ நம்ம மெயின்லி அதாவது எலக்ட்ரிக் ரிசோர்ஸ் எங்கேருந்து எடுத்துட்டு இருக்கோம்னா நியூக்ளியர் பிளான்ஸ்ல இருந்து. நியூக்ளியர் பிளான்ஸ்ல இப்போ கரண்டாக போயிட்டு இருக்க ப்ராசஸ் என்ன? அணுக்கரு பிளவு. அதாவது இப்போ நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க இல்லைங்களா, அந்த ப்ரொசீஜரை வச்சு தான் நம்ம இந்த இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. கார்பன் எமிஷன் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த அணுக்கரு பிளவின் போது வெளியேற கழிவுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் மக்களை ரொம்ப பாதிக்குது. இந்த அணுக்கரு இணைவை நம்ம உருவாக்கணும்னா இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுல யூஸ் பண்றதுக்கு நிலக்கரியும் இல்லை, புகையும் இல்லை. ஸோ கார்பன் எமிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஃபியூச்சர்ல செகண்டா நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா விலை மலிவா கிடைக்கும் மின்சாரம். மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தினா அதிகமான பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு செலவு ரொம்ப கம்மியா ஆகிறதுனால அவங்க கொடுக்குற எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப மலிவாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்புறேன். அது மட்டும் இல்லை, மூணாவதா இந்த இவி புரட்சி இருக்கு இல்லைங்களா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் நிறைய வந்துட்டு இருக்குல்ல, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல மேக்சிமம் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு தான் மாறுவாங்க. இதனால குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஞ்ஞானிகள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.